ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்றுக்கு போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. 5000 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க. ப்ளீஸ் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு அதுதான் நான் பிரியாணி சமைச்சு போட்ட வீடியோ. அந்த வீடியோவில் நேற்றுக்கு நைட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு வந்து அதிகமாக சளி பிடிக்கிறதுனால நீங்கள் வந்து டால்ட்டா வந்து சேர்த்துக்கிட வேண்டான்னு. இதை ஏன் இன்றைக்கி நான் அந்த கமெண்ட்டை ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, உண்மைக்குமே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு நைட்டு தான் அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி காலையில் தான் நான் வந்து ரிப்ளை பண்ணேன். ஏன்னா நேற்றுக்கு 4 மணி போல் நாங்கள் பிரியாணி சமைக்கும் போது அதில் டால்ட்டா நான் சேர்த்துட்டேன். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது, நம்ம இவ்வளோ தூரம் அவங்களுக்கு சொல்லியும் அவங்க நம்ம பேச்சை கேட்கலன்னு. இனிமேல் எப்போ பிரியாணி செஞ்சாலோ இல்லைனா தக்காளி சாதம் செஞ்சாலோ கண்டிப்பாக அதில் நான் சேர்க்கலை. தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க. இனிமேல் கண்டிப்பாக நான் சேர்க்க மாட்டேன். இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்கணும், நேற்றுக்கு சண்டே உங்களுக்கே நல்லா தெரியும். நைட் விளாக் மாதிரி தான் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு என்னென்ன சமைச்சோம் அப்படிங்கிறத எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நேற்றுக்குமே இங்கே ஒரு பொண்ணோட பர்த்டே, நமக்கு என்னது சாப்பிட கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்பி போனது. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் வித்தியாசமான வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், ப்ளீஸ் லைக் சார் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லி யாரும் நினைக்க வேண்டாம். எனக்கு முன்னாடி எங்கள் மாமியார் நின்று என்னை பார்த்து நக்கல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நேற்றுக்கு காலையில் எடுத்த வீடியோ தான். கொஞ்சம் பூரி கொண்டுட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்படி பார்த்திங்கன்னா வாழைப்பழம், ஆப்பிள் பழம், அவள், இது வந்து இங்கே பிரசாதம். இங்கே 1 வயசு பிறந்த நாள் நேற்றுக்கு பாப்பாவுக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு பர்த்டே. 21ஆம் குழந்த பிறந்தோடனே ஒடிசாவில் வந்து ஃபங்க்ஷன் வைப்பாங்க, அந்த பாப்பாவுக்கு வைக்கலை. அதனால் நேற்றுக்கு அந்த மாதிரி சேர்த்து வச்சாங்க. இது வந்து சீரக சம்பா அரிசின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன். அதில் தான் இங்கே பாயசம் செய்வாங்க ஒடிசாவில். உண்மைக்குமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பொட்டோலோ, அந்த உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட், பீட்ரூட், பெரிய பெரிய பட்டாணி, பூசணிக்காய் எல்லாமே போட்டு இங்கே ஒரு குழம்பு ஒன்று வச்சுருந்தாங்க. அதையுமே நேற்றுக்கு சாப்பிட்டதுக்கப்புறமேட்டு இது நேற்றுக்கு நைட் விளாக் உங்களுக்கு ஆல்ரெடி நான் போட்டிருந்துருப்பேன். இது வந்து நேற்று நைட்டு கொஞ்சம் முட்டை வாங்கிட்டு வந்திருந்தேன். பிரியாணிக்கு தேவையான சாமான், அப்புறம் தயிர், அப்புறம் டால்ட்டா, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி, பூண்டு, தக்காளி, கறி எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கறி பொரிக்கிறதுக்கு மசாலா வந்து விரவிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து எப்போதுமே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கறி பொரிச்சாலோ இல்லை பிரியாணி செஞ்சாலோ அதை கலர் ஃபுட் வந்து நான் வந்து சேர்க்க மாட்டேன். எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு பிடிக்காத விஷயம். அதனால் நான் வந்து சும்மா தயிர், அப்புறம் லெமன், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு, அப்புறம் தேவையான அளவு உப்பு, லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுட்டு இதுதான் கறி பொரிக்கிறதுக்கு லைட்டாக மஞ்சப்பொடி மட்டும் போட்டிருந்தேன். அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வத்தப்பொடி போட்டிருந்தேன். இதில் வந்து நான் வந்து தண்ணி வந்து பெரும்பாலும் சேர்க்க மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு சமயம் ஒரு முட்டை, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே சேர்த்தேன். ஏற்கனவே பாப்பாவுக்கு வந்து முட்டை அவிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி பாப்பா 2 பேருக்குமே சாப்பிட்டு பழக்கம். ஆனால் ஒடிசா வந்ததுக்கு அப்புறமேட்டி இப்போ தான் இடையில தான் அதுவும் யூடியூப்பில் வீடியோ போட ஆரம்பிச்சதுக்கப்புறமேட்டி பாப்பா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாள், அம்மா எனக்கு பிரியாணிலாம் எடுத்து எனக்கு சமைச்சு கொடுமான்னு. நிறைய பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் சமைச்சு காட்ட சொன்னதுனாலையுமேவும் அந்த மாதிரி ஒரு ரெசிபின்னு கூட வச்சுக்கலாம். அதனால் பாப்பாவுக்கு வந்து இங்கே உள்ள பிரியாணிலாம் ஒரு டைம் உங்களுக்காண்டி வேணால் காட்டுறேன். ஆனால் டேஸ்ட்டு சுத்தமாக நல்லாவே இருக்காது. அது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அது உண்மைக்குமே நல்லாவே இருக்காது. அதனால் இப்போ வந்து முட்டையை எல்லாத்தையுமே வேக வச்சுட்டு அதை வந்து எடுத்து கீழே வச்சுட்டு முட்டை எல்லாமே வந்துருச்சு. இப்போ வந்து கலர் ஃபுட்டு சேர்க்காத கறியை தான் இப்போ நான் பொரிக்க போகிறேன். எண்ணெய் வடை சட்டியில் நல்லா சூடானதுக்கு பிறகு அதில் நான் போட்டிருக்கிறேன். பாப்பாவுக்கு தேவையான அளவு மட்டும் பொரிச்சா போதும். வாங்கின கறி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 கிலோ. அதில் வந்து 1/2 கிலோ அரிசியில் தான் நான் பிரியாணி செய்ய போகிறேன். அதனால் கொஞ்சம் அரிசியை சேர்த்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் கறி, கொஞ்சம் சதை உள்ள கறியும் கொஞ்சம் எலும்புள்ள கறியுமா சேர்த்து பொரிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பொரிச்சதுக்கு அப்புறமேட்டு நமக்கு இந்த கலர் கொடுக்கும், இதுவே போகும். அது ரொம்ப ரெட் கலராக இருக்கும். அது சாப்பிட்றது நல்லா இல்லை. அதனால் நாங்கள் நேற்றுக்கு உண்மைக்குமே ஞாயிற்றுக்கிழமை இங்கே ஒடிசாவில் நல்ல திருப்தியாக சாப்பிட்டோன்னு கூட சொல்லலாம். அப்பாவுக்கு வந்து நிறைய பேர் என்னுடைய மாமனாருக்கு பிடிக்குமான்னு கேட்குறீங்க. நான் எந்த ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுத்தாலுமே அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு பிறகு கறி எல்லாமே பொரித்து முடித்ததுக்கப்புறமேட்டி சட்டியில் வந்து ஆயிலும் அதுக்கப்புறமேட்டி டால்ட்டாவும் ஊற்றிருக்கேன். ரெண்டுமே எல்லாமே நல்லா சூடானதுக்கப்புறமேட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதினாவை கண்டிப்பாக இன்றைக்கி நான் நட்டி வைக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு நான் வந்து புதினா எடுக்க கஷ்டப்படுறப்போ நிறைய பேர் நட்டி வைக்க சொன்னீங்க. இதோட இதில் எல்லாமே எடுத்துகிட்டு அதை கண்டிப்பாக இன்றைக்கி நான் விளைய வைக்க போகிறேன். அதையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த டயத்தில் வந்து கொஞ்சம் கரண்ட் போயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய்,
சோம்பு, அதுக்கப்புறமேட்டு பிரியாணி இலை எல்லாமே போட்டு வதக்கிக்கிட்டேன். நான் எந்த ஒரு பொருள் பொரிச்சு வச்சாலுமே என் பசங்க வந்து ஒவ்வொரு சமயம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லார் வீட்லேயுமே அப்படிங்கிறது எனக்கு தெரியும் தான். ஆனாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பாப்பா 2 பேரும் அப்பப்போக்கு வந்து அம்மா ஒரு சிக்கன் சொல்லி வாங்கி அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் அப்பாவுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் மேலே கொஞ்சம் வெங்காயம் தூவி ஒரு கிண்ணத்தில் வச்சு கொடுத்தேன். குளிர் டைம் வேறு பார்த்தீங்களா, அப்போ வெளியில் முக்காடு போட்டு உட்காந்து அப்பா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களேவும். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டு நல்லா வதங்கினதுக்கு பிறகு இனிமேல் தான் இஞ்சி பூண்டு சேர்க்கணும். கரண்ட்டு இங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கொஞ்சம் லைட்டாக மழை பெஞ்சாலோ இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனாலோ உடனே இங்கே வந்து கரண்டை வந்து கட் பண்ணிடுவாங்க. ஆனாலும் நிறைய பேர் சொல்கிறீங்க ஒரு பெரிய பால் ஒன்று வாங்கி போடுங்க சிஸ்டர் அப்படின்னு. ரேட்டு எல்லாமே கேட்டுட்டேன். 800 ரூபாய்க்கிட்ட வருது. கண்டிப்பாக நம்ம வாங்கி போட்டுடலாம் கூடிய சீக்கிரம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் தான் நேற்றுக்கு போய் அரைச்சிட்டு வந்தேன். இஞ்சி தனியாக அரைச்சேன், பூண்டு தனியாக அரைச்சேன். ஏன்னா கறி குழம்புக்குமே கொஞ்சம் போடணுங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் வாங்கிட்டு வந்ததுனால இப்போ எல்லாத்தையுமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 1/2 கிலோ அரிசி அப்படின்னா நான் வந்து முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸில் வந்து அளப்பேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி வைப்பேன். ஏன்னா நான் வந்து அடுப்பில் செய்கிறதுனால தம் போட்டு வாழை இலை மூடி அதுக்கு மேலே ஒரு மூடியவும் மூடி அப்படி செய்வேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தயிர், லைட்டாக லெமன் போட்டு சிக்கனையுமே போட்டு நல்லா வதக்கிட்டேன். இப்போ மறுபடியும் கரண்ட் போணுச்சு வந்துச்சு. ஒரு வழியாக ஃபைனலாக மசாலா எல்லாமே போட்டு கறி எல்லாமே நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு தண்ணியை ஊற்றி தேவையான மசாலா, சிக்கன் மசாலா லைட்டாக இந்த மாதிரி எல்லாமே போட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். எல்லாமே நல்லா கொதிக்கட்டும். நல்லா திரையாக கொதிஞ்சதுக்கு பிறகு நம்ம அரிசியை வந்து நல்லா கைவிட்டு அலச மாட்டேன் நான். லைட்டாக ஒரு 2 தண்ணி வச்சு இல்லை ஒரு 3 தண்ணி வச்சு அலசிட்டு அதுலேருந்து தண்ணியை வந்து எடுத்து வச்சுருவேன் நான். அந்த மாதிரி தான் இன்றைக்குமேவும் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இனிமேல் தான் தயிர், வெங்காயம் இதெல்லாம் எடுக்கலாம். இந்த உலக்குக்கு கரெக்டாக நான் வந்து 1 உலக்கும் 1/4 இதுவும் வந்துச்சு. 1/2 கிலோ தானே ஃப்ரெண்ட்ஸ் அரிசி. அதனால் இன்றைக்கி உலக்குலேயே அளந்துடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் உலக்கில் அளந்து பார்த்தேன். கரெக்டாக 1 அதுக்கப்புறமேட்டு 1/4 வந்துச்சு. இந்த பக்கத்தில் தண்ணி ஊற்றி எல்லாமே வச்சு மூடி வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியுமே நல்லா தரையாக நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ உப்பு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி டயத்தில் இப்போ வந்து பிரியாணி அரிசி எடுத்து இப்போ நம்ம வந்து உள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே நல்லா வெந்து இப்போ நான் உள்ளே போட்டதுக்கப்புறமேட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ரொம்பயுமே கிண்டவும் கூடாது. அதனால் ஓரளவு கிண்டிட்டு இப்போ நம்ம மேலே மூடி வச்சிடலாம். அப்புறம் ஒரு 2 செகண்ட் எடுத்து இன்னும் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு 3ஆவது டைமில் வந்து நான் தம் போட்டுருவேன். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமேட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் கிட்ட வச்சுருப்பேன். இந்த மாதிரி எடுத்து விடும்போது மேலே கொஞ்சம் தண்ணியை கம்மியாகிற மாதிரி இருக்கும்போது நான் கரெக்டாக தம் போட்டுருவேன். ஆனால் அப்பா கிட்ட கேட்டப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குனாங்க. ஆனால் அப்பா சாப்பிட்றதுனால இங்கே வந்து ஒடிசாவில் அதை நம்ம டேஸ்ட்டு வந்து பார்க்கக்கூடாது. அதாவது கரண்டியில் எடுத்து நம்ம வந்து நக்கி பார்க்கக்கூடாது. அது இங்கே ஒடிசாவில் அது ஒரு கல்ச்சர். மாமனாருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னா அதை நம்ம தமிழ்நாட்டில் எப்படி நம்ம டேஸ்ட்டு பார்ப்போம் உப்பு உரப்பு அது மாதிரி இங்கே டேஸ்ட்டு பார்க்கக்கூடாது. அதனால் கூட லைட்டாக மட்டும் நான் டேஸ்ட்டு பார்த்துருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் பார்த்துருந்துருப்பேன் தான். அதுக்கப்புறமேட்டு ஃபைனலாக பிரியாணி எல்லாமே தம் போட்டு வாழை இலை போட்டு தம் போட்டு இது வந்து எடுக்கிறப்போ பிரியாணி உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி, முட்டை, அதுக்கப்புறமேட்டு சிக்கன் பொரிச்சது எல்லாத்தையுமே நாங்கள் வயிற்றுக்கு சாப்பிட்டோம். நேற்றுக்கு நீங்கள் சண்டே எல்லாருமே எப்படி சாப்பிட்டீங்கன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பிரியாணி செஞ்சால் எந்த மாதிரிலாம் சேர்த்துப்பீங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ ஃபைனலாக நாங்கள் சாப்பிட உட்காந்துட்டோம். எப்போ நாங்கள் பிரியாணி செஞ்சாலும் வாழையில் சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே உள்ளவங்களுக்கு அதெல்லாம் தெரியவே செய்யாது. நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். அப்பாவுக்கு கொடுத்தாச்சு, அம்மாவுக்குமே கொடுத்தாச்சு. இப்போ மேடம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு சிக்கன் அப்படின்னாலே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பாப்பா 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமேட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு அம்மாவும் சின்ன பாப்பாவும் நம்ம விளாடுவோம் பார்த்திங்களா அந்த விளையாட்டு லூடோ அப்படிம்பாங்கள்ல அது விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதையுமே கொஞ்சம் வீடியோ எடுக்கலான்னு சொல்லி அதையுமே கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் சின்ன பாப்பா கிட்டே கேட்டுருந்தேன் யாருடா உன்னை. அதுக்கப்புறமேட்டு பாப்பாவுமேவும் யாருமே என்னை ஏமாற்றலாமா அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு எங்களுக்கு நைட்டு அப்படி தான் போணுச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் நம்ம வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று ஹாய் கண்ணு போன் தெடப்புட்டியா தூக்குவாடு. கிளம்பு. என்னாச்சு? எடுத்துட்டா மேடம். இன்னைக்கு ரொம்ப கோவமாக போகிறேன். ஹாய் சொல்லிட்டு போ, எல்லோரும் உன்னை தேடுவாங்கப்பா. ஐயோ பாப்பாவுக்கு முடியலாம் ரொம்ப கொட்டுதா, ரொம்ப ஃபீல் பண்ணுறா. புத்தி என்னம்மா? 1 மணிக்கெலாம் வந்துருமா? பார்த்து போகணும். 1 மணிக்குனா சின்னவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பா. என்ன பட்டே?
பாய் சுபி. பாப்பா போயிட்டாங்க ஸ்கூலுக்கு. இன்றைக்குள்ள வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு ஷார்ட் வீடியோ. நேற்றுக்கே ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, சிஸ்டர் வயக்காடை வச்சு ஒரு ஷார்ட் வீடியோ போடுங்க, எவ்வளோ நெல் வளர்ந்துருக்குன்னு. 4 மணிக்குள்ளே போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பாய். நாளைக்கு லாங் வீடியோவில் பார்க்கலாம்.